ஸோ தமிழ்நாடு முன்னேறது வந்து தமிழர்களோட உழைப்பால தொடர்ச்சியா உழைச்சிட்டு இருக்காங்க. அந்த உழைப்பிலையும் ஊழல் செய்து சுரண்டு கொளுத்தவர்கள் தான் திராவிட கூட்டம். அப்ப உழைப்ப சுரண்ட கூட்டத்தை வந்து நீங்க வந்துட்டு கண்ணுன்னு சொல்லவே கூடாது. ஆனா அவர் சொன்னாரு. நம்ம அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து சொல்றோம், விஜய் அவர்கள் வரட்டும், கருத்தியல் பேசட்டும், அதற்கப்புறம் ஆதரவு கொடுப்போம்னு. ஆனா இங்க வந்து நமக்கு பாடம் எடுக்கிற சில உத்தம புத்திரர்கள் என்ன சொல்றாங்க, அன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு விஜய் வருவாரு, வந்து அவர் வந்தாலும் கூட்டணி அமையும், இவர் மேடையில் அவர் ஏறுவார், அவர் மேடையில் இவர் ஏறுவாரு, இதெல்லாம் நானா பேசிக்கிட்டேன், மைக்கு தெரியுது, எரிச்சலா இருக்குல்ல. சோ நம்மளோட பார்வை கரெக்டா தான் இருக்கு. எப்பவுமே விஜய் அவர்கள் அரசியல் என்பது ஒரு சமரசமான ஒரு அரசியலா தான் இருக்கும். அவர் வந்து ஒரு யாரு, அதாவது அப்படியே ஒரு ஓவராலா தன்னோட ரசிகர்கள்லாம் எந்த ஒரு ஹேட் இல்லாம டக்கு வாக்கா எப்படி மாத்தலாம் அப்படின்னு அவர் யோசிச்சிருப்பாரு. இப்ப தமிழ் தேசியம் எடுத்தா அவர் ரசிகர்களுக்குள்ள ஸ்பிளிட் வருங்க. இப்போ புரியுதா, பிற மொழியாளர்களும் அவரோட ரசிகர்கள் இருப்பாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், தமிழ் தேசியம் எடுக்கும்போது அவனுக்குலாம் ஒரு அவர்சன் ஆயிரும். என்னதான் இருந்தாலும் விஜய் எனக்கு பிடிக்கும் தான், இருந்தாலும் ஒரு தமிழர் எல்லாம் பேசுறாரு அப்படின்னு ஒதுங்குறவன் இருக்கிறான், ஈஸியா போயிருவாங்க. நீங்க அதனாலதான் இப்ப பேன் இந்தியா படத்துல எல்லாம் பையா புய்யா 4-5 மொழி எல்லா மொழியும் ஏன் வச்சு ஆடுறீங்க, எல்லா இதுவும் ரசிகரும் வரணும். இதே கான்செப்ட் தான் அவருடைய அரசியல்லையும் இருக்கு. அவர் அரசியல்லையும் அதுக்கு அதே தான் வைக்கிறாரு. இது தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசியத்துக்குன்னு அவரால் அங்க முழுமையா நிக்க முடியாது. உணர்வு அவருக்கு எப்படி இருக்கு இல்ல அதெல்லாம் நான் பரிசோதிச்சு பார்க்கல. ஆனா தமிழ் தேசியத்துக்குன்னு அவர் வைக்க விரும்பல அவரு. அப்பதான் என்ன பண்றாரு, திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, தமிழ்நாட்டுக்கு ரெண்டும் முக்கியமான ஒரு அரசியல், இவங்க கிட்ட இருந்து நல்லது எல்லாத்தையும் நான் எடுத்துக்குவேன். இதெல்லாமே ஒரு பேக்கேஜ். ஏதாவது ஒரு பேக்கேஜ் எடுங்க. எல்லாத்துக்கிட்ட இருந்து நல்லது எடுக்கிறேன் அப்படின்னா எடுக்க முடியாது. கூடவே அந்த கழுசடையும் சேர்ந்து வரும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கருத்திலுக்கும் ஒரு விமர்சனம் இருக்கும், எதிர் விமர்சனம் இருக்கும், மாற்று சிந்தனை இருக்கும். எது உங்களுக்கான சிந்தனை அதை நீங்க ஒழுங்கா சொல்லிட்டு போயிருங்க. இந்த சித்தாந்தம் இந்த சித்தாந்தம்ட்டு அந்த சித்தாந்தத்தை அவர் வெல் டிஃபைனா பண்ணல. இரண்டாவது அவர் அதுக்கு எல்லா சைட்லயும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அந்த 5 வழிகாட்டிகள்னு சொல்லி ஒரு இதை வச்சாரு, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டே இருக்காப்ல. இப்ப திரும்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே இருக்காப்ல. இவர் ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க கட்சியில யாரெல்லாம் பேச வராங்களோ அவங்க எல்லாம் ஆட் பண்றாங்க. அண்ணாதுரை வழிகாட்டி, வழிகாட்டின்றாங்க, அவரோட பேனரையும் வச்சுக்கிறாங்க. எல்லாம் வழிகாட்டின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தா அது கேலி கூத்தா தான் இருக்கும். சோ இதுதான் பேசிக். விஜய் அவர் அரசியல்ல அவருக்கு பக்குவத்தை வந்து அவருக்கு தான் வளர்த்துக்க முடியும். நம்ம அவருக்கு வந்து ஒரு பெரிய இமேஜ் இருக்கு, அவருக்கு ஒரு பெரிய ரசிக கூட்டம் இருக்கு, அதெல்லாம் யாரும் இங்க கேள்வி கேட்கல. ஆனா நீங்க அரசியல்ல சறுக்குறீங்கிறத கண்ணால பாத்துக்கிட்டு இருங்க. அரசியல்ல உங்களை கைட் பண்றவங்களோ இல்ல நீங்களோ ஏதோ ஒரு முடிவை தப்பா எடுத்துட்டு இருக்கனாலதான் உங்களுக்கு அந்த சர்க்கிள் வருது.